ஹாய். உங்க குழந்தை வந்து பாட்டி ட்ரெய்னிங் பீரியட்ல இருக்காங்க அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய 3 விஷயம். 3 டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 1 வந்து உங்களோட குழந்தைக்கு எது ஒர்க் ஆகுது? என்ன மாதிரியான ஒரு ரொட்டீன் ஒர்க் ஆகுது? எந்த ஏஜ்ல அவங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தை வந்து 12 மாசத்திலேயே வந்து கிளீன் ஆயிட்டாங்க. ஐ மீன் பாட்டி ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஸோ என் குழந்தை இன்னும் வந்து 18 மாசம், 20 மாசம் அது இன்னும் ஆகல அப்படின்ற அந்த கம்பேரிசன் வேண்டாம். ஈச் சில்ட்ரன் இஸ் டிஃப்ரெண்ட். ஈச் கிட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட ஓன் டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஓன் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? 2வது ஹேவ் அ ரொட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பாட்டி ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைய கொண்டு போய் ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்சோனையோ இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு டைமில் டாய்லெட்டில் உட்கார வச்சுட்டு தண்ணியை திறந்து விடுறது, இல்லை இந்த குழந்தைக்காக உட்காந்து உனக்கு வருது பாத்ரூம் போகணும்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே உட்காந்து நீ போகலாம் அப்படின்றது. ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அந்த குழந்தைய அங்கே அதில் உட்கார வைக்கிறது. ஸோ நமக்கு தெரியும் அந்த ருட்டீன் குழந்தை எப்போ போவாங்க அப்படின்றது. ஸோ அந்த டைமில் அங்கே உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு ஸ்லோலி அது புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நான் இங்கே வந்தால் தான் பூப் பண்ணணும் இல்லை யூரின் போகணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் புரியும். 3வது நீங்கள் பாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை க்ளோஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா க்ளோசர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பக்கத்தில் எங்கேயோ போகிறீங்க, ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் வந்துடுவீங்க இல்லை 1 ஹவரில் வந்துடுவீங்க அப்படின்னா குழந்தைக்கு டயப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு லங்கோடு மாதிரி இந்த இப்போல்லாம் வந்து ரொம்ப நியூ டிசைன்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் வந்து இந்த பேடட் அண்டர்வேர்லாம் வரும், குழந்தைங்களுக்கு வருது. அதை நீங்கள் போட்டு கூட்டின்னு போகிறது, எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளோத்ஸ் எடுத்துன்னு போகிறது. ஸோ அது வந்து குழந்தைக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே ஐம் நாட் வெயரிங் எனி திங், நான் இப்போ வெளியில் போகிறேன், எனக்கு வெளியில் வந்தது பாத்ரூம் போகணும் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் அம்மா கிட்ட சொல்லணும் இல்லை அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் குழந்தைக்கு கொண்டு வருவோம். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்லோ டிஸ்டன்ஸில் பண்ண அந்த ஸ்லோ டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ் ஆகும். அது குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக பழக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது குழந்தைக்கு புரியும். பட் ஒரு விஷயம், குழந்தை பாட்டி ட்ரெயின் ஆயிட்டாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடக்கும்போது மேபி அவங்க ஓவம் ஆனாங்க அப்படின்னாக்கா திருப்பியும் அந்த ஒரு பாட்டி ட்ரெயின் ஆகிற அந்த ஒரு ஃபேஸ் வந்து டவுன் ஆகும். தட் இஸ் நார்மல். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். திருப்பி அவங்க வந்து அண்டர்வேரில் பிப்பி போகிறதோ இல்லை மோஷன் சொல்லாமல் போகிறதோ இதெல்லாம் நடக்கும். இந்த இன்சிடென்ட்ஸ் சின்ன ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடக்கும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட். இட்ஸ் டசன்ட் மீன் தட் யுவர் சைல்டு நாட் லேர்ன்ட் ஆர் ப்ராப்பராக பாட்டி ட்ரெயின் ஆகலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் டெவலப்மெண்ட். ஓகேவா? அண்ட் பேடட் அண்டர்வேர் உங்களுக்கு வந்து சூப்பர் பாட்டம் அப்படின்ற பிராண்டில் இருந்து பேடட் அண்டர்வேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை திஸ், நெவர் ஹேவ் அ ஸ்பெஷல் கோட், ப்ரமோஷன் கோட். அது நான் வந்து கமெண்ட்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இட்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் கமெண்ட். யா, ஹாவ் அ great parenting. Thank you and follow Nilavu for more.